எல்லோருக்கும் வணக்கம். இது கோயம்புத்தூர் ஸ்ரீ இன்ஜினியர் ஹாலோ பிளாக் மிஷின் மேனுஃபேக்சரிங். எங்களோட ஃபேக்டரியில் பார்த்தீங்கன்னா காங்கிரீட் மிக்சர் மிஷின் நிறைய ரகம் பண்ணுறோம். அதாவது டீசல் மிக்சர் மிஷின், பேன் மிக்சர் மிஷின், அப்படி நிறைய ரகம் பண்ணுறோம். இன்னைக்கு பார்க்க போகிறது ஸ்டாண்ட் டைப் மிக்சர் மிஷின். வாங்க அதை பற்றி பார்க்கலாம். இந்த மிக்சர் மிஷின் எதுக்கு யூஸ் ஆகும் பார்த்தீங்கன்னா சாலிட் பிளாக் அண்ட் ஹாலோ பிளாக் அந்த அடிக்கூடிய அதே மிக்சர் மிஷின் தான். எக்ஸ்ட்ரா நான் என்ன பண்ணிக்கிறேன், ஒரு சின்ன மாடிஃபிகேஷன் பண்ணிக்கிறேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாண்டு போட்டிருக்கேன். எக்ஸ்ட்ரா பாருங்க, இந்த லெக்கு போட்டிருக்கேன் பாருங்க. இந்த லெக்கு ஏன் அப்படி போட்டிருக்குன்னா, கஸ்டமர் தான் என்கிட்ட கேட்டாங்க, சார் நாங்கள் வந்து ஒரே இடத்துல வச்சு அடிக்க மாட்டோம் சார், ஒவ்வொரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டாக போய் அடிப்போம். அப்போ எங்களுக்கு வந்து எல்லா இடத்துலையுமே பெட்டு கட்டி போட முடியாது. இப்போ சாதாரண பார்த்தீங்கன்னா மிக்சர் மிஷினில் பெட்டு கட்டி போடுவாங்க. இப்போ மிக்சர் மிஷின் வாங்கிட்டு போனதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு தின்ன மாதிரி கட்டி மேலே உட்கார வைப்பாங்க. அதுக்கு ரொம்ப இன்வெஸ்ட்மெண்ட் ஜாஸ்தியாகும். அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, சார் எங்களுக்கு வந்து எல்லா இடத்துலையும் நான் தின்ன கட்ட முடியாது, இந்த மாதிரி ஸ்டாண்டை போட்டு கொடுத்துட்டீங்கன்னா எங்கே வேணும் தூக்கிட்டு போய் வச்சுக்க மாதிரி இருக்கும் அப்படின்னு கேட்டார். அதன் பிரகாரம் இந்த ஸ்டாண்டை நான் போட்டிருக்கேன். இந்த மிக்சருக்கு நம்ம வந்து ஏன் ஸ்டாண்டை போட்டிருக்கிறேன், இந்த ஸ்டாண்டைப்னால ப்ளஸ் இருக்கா மைனஸ் இருக்கான்னு பார்த்துடலாம் வாங்க. இப்போ இந்த ஸ்டாண்டு போடுறோம் என்ன கேட்டிங்கன்னா, நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் அதாவது எங்கே தூரமாக போகும்போது நம்ம ஷிஃப்ட் பண்ணி கொண்டு போய் வச்சு போட்டுக்கலாம். அதுக்கு மட்டும் தான் யூஸ் ஆகும். இல்லாட்டி போனால் சாதாரணமாக ஒரே இடத்துல வச்சு கலடிக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் பெட்டை போடுறது பெஸ்ட்டு. என்ன ரீசன் காரணம் கேட்டிங்கன்னா, நம்ம பல்ட்டி பண்ணும்போது சிந்திர கலவை வந்து பார்த்திங்கன்னா அது தரையில் விழுகும். அதாவது பெட்டு போட்டதுக்கப்புறம் தரையில் விழுகும். விழுகும் என்னங்கன்னா அவங்க ஈஸியாக அள்ளிக்குவாங்க. பட் இது எப்படின்னா நேரம் வந்து இரும்பில் விழுகும். இரும்பில் விழும்போது என்ன பார்த்தீங்கன்னா அந்த இரும்பும் அந்த கலவை ஒட்டி பிடிச்சி ரஸ்ட் ஆயிரும். அப்புறம் சீக்கிரம் இரும்பு சாப்பிட்ரும். அப்போ நீங்கள் என்ன பண்ண கேட்டிங்கன்னா எவ்ரி டைம் க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த லெக்கை. அதனால் பெட்டு போகிறது பெஸ்ட்டு. வேறு வழி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி மெத்தட் நீங்கள் போய்க்கலாம். மிக்சர் பார்த்தீங்கன்னா ஹேண்டு வந்து அதே மாதிரி தான். 2 பெரிய ஹேண்டு கொடுத்துருப்பேன், 2 கலப்பை கொடுத்துருப்பேன். அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்கள் பேரிங் மெத்தட் தான். நான் போடக்கூடிய சின்ன மிக்சர் முதல் கொண்டு எல்லா மிக்சருமே இங்கே ஸ்டேரிங் பக்கத்தில் பேரிங் போட்டிருப்பேன். இந்த பேரிங் என்ன யூஸ் பாருங்கள், ரொம்ப ஃப்ரீயாக சுற்றும் பாருங்கள். சட்டி பாருங்கள், ரொம்ப ஃப்ரீயாக சுற்றும். நம்ம ரொம்ப ரிஸ்க் எடுக்கணும் அவசியமே கிடையாது. இந்த பேரிங் போட்டோம்னா ரொம்ப ஃப்ரீயாக வேலை செய்யும். அதே போல் இந்த ட்ரம் அதே மாதிரி தான். அந்த பெரிய ட்ரம் தான் போட்டிருப்பேன். ஹைட்டு பாருங்கள் 7 இன்ச் இருக்கும். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 24 இன்ச் வந்துடும் ட்ரம் மட்டுமே. இது வந்து 4 mm திக்னஸ் கொண்டில் போட்டிருப்பேன். இப்போ அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டேரிங் ரொம்ப ஹெவியாக கொடுத்துருப்பேன். இந்த பைப் பார்த்தீங்கன்னா ரொம்ப 4 mm திக்னஸில் பைப் கொடுத்துருப்பேன். நல்லா ஹெவியாக கொடுத்துருப்பேன். ஸ்ட்ரக்சர் எல்லாமே வைசாக்சில் சேனல் கொடுத்துருப்பேன். ஸ்ட்ரக்சர் பாருங்கள் எல்லா ஸ்டீலுமே வைசாக்சில் கொடுத்துருப்பேன். கீழே பாருங்கள் எல்லா பக்கமும் கிரீஸ் நிப்பிள் மெத்தட் கொடுத்துருப்பேன். எல்லா சைடும் பாருங்கள் கிரீஸ் நிப்பிள் மெத்தட் கொடுத்துருப்பேன். அது மட்டும் இல்லாமல் இந்த காவடி ரொம்ப ஹெவியாக இருக்கும். இந்த காவடி பார்த்து ரொம்ப ஹெவியாக இருக்கும். இது ஸ்டீல் காஸ்டிங்கு. பாருங்கள் டபுள் பெல்ட் மெத்தட், இது 2 பெல்ட் மெத்தட் போட்டிருப்போம். இது வந்து 5H மோட்டர். 5H மோட்டரில் 960 RPM. அது ஸ்டாண்டர்ட் போடக்கூடிய மோட்டர் தான் அது. உங்களுக்கு ஃபியூச்சரில் வந்து இதை சர்வீஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. அதாவது ஒரு 8 வருஷம் கழிச்சு உங்களுக்கு உள்ள பேரிங் போகுது அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வந்ததுன்னா ரொம்ப ஈஸியாக ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பல்ட்டி பண்ணி இந்த இடத்துல பேக் பண்ணி நிறுத்திட்டு இங்கே போல்ட்டு போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த பக்கம் 3 போல்ட்டு, அந்த பக்கம் 3 போல்ட்டு போட்டிருப்பேன். அதே மாதிரி இங்கே ஒரு 6 போல்ட்டு போட்டிருப்பேன். இங்கே போல்ட்டு போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த போல்ட்டு கழட்டிட்டிங்கன்னா இந்த காவடி பீஸ் மட்டும் தனியாக மேலே வந்துடும். மேலே வந்ததுக்கப்புறம் நீங்கள் உள்ளே வந்து பேரிங்க ஈஸியாக கழட்டி மாற்றிக்கலாம். அந்த மெத்தட் தான் போட்டிருக்கேன் இதில். இப்போது இந்த மிஷினை பற்றி கொஞ்சம் சின்ன டீட்டெயில் பார்த்துட்டோம். என் கம்பெனியில் ஒரு டெமோ பண்ணுறோம், வாங்க அதே எப்படி பார்த்துருவோம். இப்போ இதனுடைய கொஞ்சம் டீட்டெயில் பூரா பார்த்துட்டோம், ஒரு சின்ன டெமோ பார்த்துட்டோம். இப்போ இதனுடைய ப்ரைஸ் டீட்டெயில் தெரிஞ்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் கொடுத்துறேன். எனக்கு கால் பண்ணுங்கள், இன்னும் தெளிவாக விளக்கமாக சொல்லித்தரேன். நன்றி, வணக்கம்.